நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நமது பதிவை பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பாருங்கள். அப்போ தான் நம்ம போடக்கூடிய எல்லா வீடியோ உங்களுக்கு தெரியும். நண்பர்களே, நேற்று சொன்ன மாதிரியே பார்த்தீங்கன்னா பிஜிடிஆர்பி, யூஜிடிஆர்பி, எஸ்ஜிடி தேர்வர்களுக்கு பார்த்தீங்கன்னா நாளை 12:30 1 மணிக்குள்ளே பார்த்தீங்கன்னா தமிழ் இலக்கண கிளாஸு உங்களுக்கு தமிழ் தகுதி தேர்வுக்கான அந்த தமிழ் இலக்கணம் ஷார்ட்கட் மெத்தடில் நான் என்ன பண்ண போகிறேன்னா கிளாஸஸ் கொடுக்க போகிறேன், அப்லோட் பண்ண போகிறேன். தவறாமல் பார்த்து பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கிறேன். நண்பர்களே, நிச்சயம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதில் எந்த வித மாற்றமும் இல்லை. கண்டிப்பாக நீங்கள் இதுக்குன்னு டைம் தனியாக ஒதுக்க தேவையில்லை. நான் ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் வீடியோ போகிறேன்னா அதை மட்டும் பாருங்கள், போதுமானது. நிச்சயம் தமிழ் தகுதி தேர்வில் பாஸ் பண்ணிவிடுங்க நண்பர்களே. சரி, இன்றைக்கான பதிவு என்னன்னா, பிஜிடிஆர்பி தேர்வர்களே உஷார். ஏன் இது மாதிரி உஷார் அப்படின்னு நான் சொல்ல வரேன்னா, இப்போ பார்த்தோம் யூடியூப்பில் நிறைய வீடியோக்கள் டெம்பரவரி டீச்சர்ஸ் எடுக்க போகிறாங்க. அதால் நீங்கள் அப்ளை பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி நிறைய வீடியோக்களில் நிறைய பேர் யூடியூப்பில் சொல்லிட்டு வராங்க. நண்பர்களே, இதுக்குன்னு தனியாக கவர்மெண்ட்டு எந்த வித ஒரு ஜிஓவும் பாஸ் பண்ணல, எதுவுமே இல்லைங்க. சரிங்களா? இப்போ எலெக்ஷன் முடிஞ்சிருக்கு, அந்த எலெக்ஷன் ரிசல்ட் வரப்போகுது. அதுக்கப்புறம் தான் பார்த்தோன்னா டீச்சர்ஸ் கவுன்சிலிங்லாம் இருக்குது. இதெல்லாம் பார்த்து தான் அதுக்கப்புறம் வேக்கண்ட் எவ்வளோ இருக்குதுன்னு சொல்லி அதுக்கப்புறம் தான் அவங்க சப்போஸ் தற்காலிக காலி பணியிடங்கள் அறிவித்தாங்கன்னா ஒரு முறையாக தமிழக அரசு அறிவிக்கும். அதுவரையில் பார்த்தீங்கன்னா நிறைய யூடியூப் சேனலில் பார்த்தோன்னா தற்காலிக ஆசிரியர் நியமனம் அது இதுன்னு சொல்லி ஃபேக்கான ஒரு விஷயத்தை பேசிக்கிட்டு வராங்க. நண்பர்களே, தேர்வர்களாகிய நீங்கள் பிஜிடிஆர்பி தேர்வர்களாகிய இருந்தீங்கன்னா நீங்கள் இதெல்லாம் நம்பாதீங்க. நீங்கள் வழக்கம் போல் வேலைக்கு போயிட்டே படிக்கிறீங்கன்னா படிங்க, இல்லை வீட்டிலேருந்து படிக்கிறதுனா படிங்க. நண்பர்களே, படித்து கொண்டு வாருங்கள். சப்போஸ் இந்த தற்காலிக ஆசிரியர் பணி நியமனம் தமிழக அரசு முறையாக அறிவிக்கும், ஜிஓ வெளியிடுவாங்க. அப்போது உங்கள் பக்கத்தில் உங்கள் மேஜருக்கு வேக்கண்ட்டாக இருந்தால் கண்டிப்பாக நிச்சயம் போய் ஜாயின் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம கிளாஸ் எடுக்கும்போது நமக்கு இன்னும் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும், படித்த மாதிரியே இருக்கும். அந்த பிஜிடிஆர்பி எக்ஸாமை எளிதில் கிளியர் பண்ணலாம். சரிங்களா? ஸோ அதுக்காக தான் நம்ம சொல்கிறோம். அதுக்கு முன்னாடி இது மாதிரி ஃபேக்கான செய்தியெல்லாம் வந்து கொண்டு இருக்கிறது. இது மாதிரி ஜிஓ போட்டாங்க, தற்காலிக ஆசிரியர் நியமனம், பிஜி தற்காலிக ஆசிரியர் நியமனம்னு சொல்லிட்டு இதெல்லாம் முற்றிலும் ஃபேக்கான விஷயம். நம்பாதீங்க. மேலும் அடுத்த ஒரு பதிவில் சந்திக்கலாம் நண்பர்களே. கண்டிப்பாக அந்த வீடியோ பிடிச்சிருக்கோம். மறக்காமல் நாளை முதல் டைம் மறந்துடாதீங்க. 12 to 1 மணிக்குள்ளே தமிழ் இலக்கண கிளாஸு உங்களுக்கு நம்ம சேனலில் அப்லோட் பண்ணுவேன். தவறாமல் பாருங்கள், பயன்படுத்தி கொள்ளுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் சந்திக்கலாம் நண்பர்களே. நன்றி.